பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் எங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் ஆண்டவர் கொடுக்கணும் என்று காத்திருக்கிற வாலிப செல்வங்களுக்காக இந்த வார்த்தையை கொண்டு வருகிறேன். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 14வது வசனம், வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. புத்தியுள்ள மனைவி, புத்தியுள்ள கணவன், கர்த்தர் அருளுகிற ஈவு. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். நமக்கென்று நம்முடைய பெற்றோர் சொற்றுக்களை சேர்த்து வைக்கிறாங்க, ரொம்ப நல்லது. ஆனால் நம்முடைய லைஃப் பார்ட்னர், வார்த்தையை கேட்கிற வாலிப செல்வங்கள் யாரெல்லாம் திருமணத்துக்காய் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறீங்களோ, நீங்க தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். நீதிமொழிகள் 19:14 வசனத்தின்படி, ஆண்டவரே, புத்தியுள்ள மனைவிய, புத்தியுள்ள கணவனை நீங்க தான் கொடுக்கணும் ஆண்டவரே. அது கர்த்தர் அருளுகிற ஈவு. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கணும். கர்த்தர் உங்களை கொண்டு உங்க வாழ்க்கையில வைத்த திட்டங்கள் எல்லாம் பரிபூர்ணமாய் நிறைவேறணும்னா உங்க லைஃப் பார்ட்னர் ரொம்ப முக்கியம். 20 வயது 30 வயது வரைக்கும் பெற்றோரோடு இருக்கிறோம். அதற்கு பிறகு இருக்கிற 60 ஆண்டுகள் எல்லாரும் 100 வருஷத்தை அற்புதமா சந்திப்பீங்க. அதனாலதான் ஐ எம் ஸ்பீக்கிங் வித் 100 years, 20 to 30 years பேரண்ட்ஸோடு இருக்கிறீங்க. அதற்கு பிறகு வருகிற நாட்கள் 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் லைஃப் பார்ட்னரோட அந்த வாழ்க்கையை வாழ போறீங்க. எப்படி சூஸ் பண்ணணும்? ஜெபத்தோடு. ஆண்டவரே, உங்க கரத்திலிருந்து எனக்கு நல்ல கணவனை, நல்ல மனைவி நீங்க கொடுக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் தான் எனக்கு நல்ல பார்ட்னர் ஆசீர்வதிக்கணும். ஜெபத்தோடு இருங்க. இன்றைக்கு இருக்கிற கல்ச்சர் என்கிற பேர்ல நிறைய இடத்துல பிள்ளைகள் தங்கள் இஷ்டப்படி காரியத்தை செய்யறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் ஒரு நாள் அப்படி ஒரு முடிவு எடுக்க கூடாது. தேவ சமூகத்துல காத்திருக்கணும். எப்படி படிப்புக்காய் காத்திருக்கிறோம், நம்முடைய காரியங்களுக்காய் காத்திருக்கிறோம், ஆவிக்குரிய வரங்களுக்காக, கிருபைகளுக்காய் காத்திருக்கிறோம், அதே போல உங்கள் வாழ்க்கை துணை ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவ சமூகத்தில் ஜெபித்து காத்திருந்து, அதான் ஆபிரகாம் சொல்லுகிறார், என்னுடைய மகனுக்கு நான் பொண்ணு எடுக்கணும், ரொம்ப ஜெபத்தோடு இந்த காரியத்தை செய்யணும். நான் வாக்கு தத்தத்தின் பிள்ளை, ஈசாக்கு வாக்கு தத்தத்தின் பிள்ளை. அவனுக்கு வருகிற மனைவி ஆசீர்வாதமா இருக்கணும். ஏன்னா அவன் மூலமாய் வருகிற சந்ததியின் மூலமாய் என் தேவனுடைய திட்டம் நிறைவேறணும். ஆமா, ஆண்டருடைய திட்டம் நிறைவேறணும். கர்த்தர் உங்களை கொண்டு உங்க வாழ்க்கையில வைத்திருக்க திட்டம் நிறைவேறணும். அதனால திருமணத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற அன்பு மகனே, மகளை உங்களுக்காய் சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 19:14 வசனத்தின்படி, ஆண்டவரே, புத்தியுள்ள கணவனை கொடுங்க, புத்தியுள்ள மனைவியை கொடுங்க, அது கர்த்தர் அருளுகிற ஈவு. உங்களிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. நீங்க ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் ஏற்ற துணையை உங்களுக்கு என்று கொண்டு வருவார். கர்த்தர் முன்குறித்திருக்கிற துணையை உங்களுக்கு கொண்டு வருவார். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். எதை நம்ம பெற்றுக்கொண்டாலும் தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு பெற்றுக்கொள்ளுகிற பொழுது, தேவ நடத்துதலோடு பெற்றுக்கொள்ளுகிற பொழுது அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். ஈசாக்குக்கு ரெபேக்காளை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை போல, அதே போல ரெபேக்கா என்று ரெபேக்காக்காக ஆண்டவர் ஈசாக்கையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். அவர்கள் மூலமா யாக்கோபை பெற்றெடுக்கும்படியா, யாக்கோபின் மூலமாய் யோசேப்பை தெரிந்து கொள்ளும்படியா கர்த்தர் திட்டம் 400 வருஷம் கழித்து யோசேப்பின் மூலமாய் நிறைவேறும்படியாய் கர்த்தர் பெரிதான திட்டத்தை கொடுத்தார். அது திட்டம் நிறைவேறினது. அதே போல தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். நீதிமொழிகள் 19:14 வசனத்துக்கு சாட்சியா உங்க வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொள்ளுங்க. ஜெபத்தோடு காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் கரம் உங்களோடு இருக்கோ. கர்த்தருடைய நடத்துதல் உங்களோடு இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதமான மகிமையான வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். God bless you. God bless you.